அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்தியன் எக்கனாமியில் பிளானிங் இன் இந்தியா அப்படிங்கிற சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸ் இல்லாமல் சிஸ்டம்ஸ் விசஸ் நார்மேட்டிவ்னா என்னன்றது பார்க்க போகிறோம். அதாவது சிஸ்டம் பிளானிங்னா என்ன, நார்மேட்டிவ் பிளானிங்னா என்னன்றது பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல இல்லாமல் சிஸ்டம் பிளானிங்னா என்னன்றது பார்க்க போகிறோம். சிஸ்டம் பிளானிங்னா என்னன்னா லார்ஜ்லி ஃபோக்கஸ் எக்கனாமிக் ஆஸ்பெக்ட்ஸ். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சிஸ்டமிக் அப்ரோச் அப்படிங்கிறது, இந்த சிஸ்டமிக் பிளானிங் அப்ரோச் அப்படிங்கிறது பொருளாதாரம் சார்ந்து தான் அதோடைய முன்னெடுப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து சோஷியலாக கன்சர்ன் பண்ணாதுன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், டஸ் நாட் கோ இன்டு சோஷியோ கல்ச்சுரல் அண்ட் ரியாலிட்டின்னு சொல்கிறாங்க. அதாவது சிஸ்டம் பிளானிங்னா என்னென்னா, அது எக்கனாமிக் அப்ரோச் மட்டும்தான் பார்க்கும், எக்கனாமிக் க்ரோத் மட்டும்தான் பார்க்கும், சோஷியல் ரியாலிட்டிஸை பார்க்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது இன்னுமே விலக்கி சொல்லணும் அப்படின்னா பாருங்கள், பவர்ட்டி ஏழ்மை அப்படிங்கிறது ஒரு எக்கனாமிக் ரியாலிட்டியா, ஆனால் சோஷியல் ஐடென்டிட்டி புவர் அப்படிங்கிறது கேஸ்ட், லாங்குவேஜ், செக்ஸ் இதெல்லாம் சோஷியல் ஐடென்டிட்டி புவரா. ஒரு குடும்பம் இருக்குது அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவங்கக்கிட்ட போதுமான மணி இல்லை அப்படின்னா அவங்க புவர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த வீட்டில் போதுமான வருமானம் இருக்குது, அந்த வீட்டில் எல்லோரும் நல்லா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னாலும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு அடிமை மனநிலையோடு நடத்தப்படுறாங்க அப்படின்னா அது சோஷியாலிட்டி புவர் தானே. அந்த வீட்டில் வருமானம் இருந்தால் மட்டும் போதாது இல்லையா. ஸோ அந்த இருக்கக்கூடிய மனிதர்களுடைய அந்த மேம்பட்ட வளர்ச்சி சோஷியலிசமும் இந்த எக்கனாமிக்கில் கொண்டு வரணும் இல்லையா. அப்படி இல்லாமல் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய இல்லை ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை சார்ந்த இருக்கிற மக்கள் மட்டும் முன்னேறிட்டாங்க அப்படின்னா அவங்க நம்ம வளர்ச்சி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லாமல் அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய சோஷியல் ஸ்டேட்டஸையும் நம்ம பார்க்கணும். ஸோ அதையும் நாம் முன்னேற்றத்தில் கொண்டு வரும்போது தான் அது வளர்ச்சி பெற்ற ஒரு சமூகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆனால் இந்த சிஸ்டமிக் அப்ரோச் அப்படிங்கிறது அப்படி செயல்படாது. அது ஒன்லி எக்கனாமிக் ஆஸ்பெக்டாக மட்டும்தான் செயல்படும். இந்த சோஷியல் இஷ்யூஸ்லாம் அது கன்சர்ன் பண்ணாதுன்னு சொல்கிறாங்க. இதுதான் சிஸ்டமிக் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. சிஸ்டமிக் பிளானிங் எப்படி சொல்கிறாங்க, அந்த பிளானிங்குமே அப்படி தான் இருக்கும். அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுடைய அந்த தரத்தை உயர்த்தணும் அப்படிலாம் அது செயல்படாது. அதே போல் ஒரு ஷெட்யூல் காஸ்ட்டாக இருக்காங்க, பேக்வர்டு காஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய முன்னேற்றத்தையும் செயல்படுத்தணும் அப்படின்லாம் செயல்படாது. ஒன்லி எக்கனாமிக்காக மணி வருதா, இந்த சமூகத்தில் இருக்கிற இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வருமானம் வருதா, அதை மட்டுமே திங்க் பண்ணுமே தவிர்த்து அவங்களுடைய சோஷியல் ஸ்டேட்டஸை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த பிளானிங் செயல்படாது. ஸோ இது சிஸ்டம் பிளானிங்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக நார்மேட்டிவ் பிளானிங்னா என்ன? நார்மேட்டிவ் பிளானிங்னா என்னன்னா வேல்யூ சிஸ்டம் ஆஃப் சொசைட்டி டூ அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவதுங்க, மேலே இருக்கக்கூடியது இந்த சோஷியல் ஐடென்டிட்டி புவர் கன்சர்ன் பண்ணாது, கீழே இருக்கிறது அதை கன்சர்ன் பண்ணும், அவ்வளோதாங்க வித்தியாசம். பாருங்கள், சென்சிட்டிவ் அண்ட் சிங்க் வித் சோஷியல் ரியாலிட்டி. சோஷியல் ரியாலிட்டிஸோட அது சிங்க் ஆகியிருக்கும், தொடர்பு படுத்தி இருக்கும். ஒரு பிளானிங் ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னா அது சோஷியல் இஷ்யூவோட கலந்து தான் அந்த பிளானிங்கை அவங்க செயல்படுத்துவாங்க. இது நார்மேட்டிவ் பிளானிங்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் தான். இப்போ நம்ம சொல்லும் போது, இப்போது ஒருத்தருக்கு வருமானம் வருது வேணும் அப்படின்னா அவருக்கு ஒரு வேலை கொடுத்தா போதும், அவருக்கு அந்த வருமானம் வரும். ஆனால் அந்த வருமானத்தோடு சேர்ந்து அவருடைய அந்த சோஷியல் ஸ்டேட்டஸையும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான விஷயம் இல்லையா. ஸோ பாருங்கள், காம்ப்ளெக்ஸ் தான் இருந்தாலும் இந்த மெத்தடை 2010 அதுக்கு முன்னாடி இருந்து இது செயல்படுத்த ஆரம்பித்தாங்க. ஏன் செயல்படுத்த ஆரம்பித்தாங்க? 1997 2002 வரைக்கும், 1997 2002 வரைக்கும் 9வது ஐந்தாண்டு கொண்டு வந்திருப்பாங்க. இந்த 9வது ஐந்தாண்டுடைய மெயின் ஃபோக்கஸ் என்னவாக இருக்கும், அவங்களுடைய டார்கெட் என்னவாக இருக்கும்னா சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் ஈக்குவாலிட்டி. அதாவது அந்த ஈக்குவாலிட்டியை சமுதாயத்தில் கொண்டு வரணும். அதுதான் இந்த ஐந்தாண்டுடைய மெயின் அஜெண்டாவாக இருக்கும். அதே போல் 2007 அண்டு 2011 11வது ஐந்தாண்டு திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த 11வது ஐந்தாண்டுடைய டார்கெட் என்ன, அஜெண்டா என்ன, கொள்கை என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்க்ளூசிவ் க்ரோத், அதாவது உள்ளார்ந்த வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள், 2010 2007 2011 அந்த இன்க்ளூசிவ் க்ரோத்னு சொல்கிறாங்க. இன்க்ளூசிவ் க்ரோத்னா என்ன, உள்ளார்ந்த வளர்ச்சி. அதாவது பணம் மட்டுமே முக்கியம் கிடையாது, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அந்த சோஷியல் ஸ்டேட்டஸையும் நாம் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ வீட்டில் பெண்கள் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க சம்பாதிக்கிறதுனால மட்டும் அந்த குடும்பம் வளர்ச்சி பெற்றது அப்படின்னு இல்லாமல் அந்த குடும்பத்தில் அந்த பெண்களுக்கு என்ன மாதிரியான ஸ்டேட்டஸ் இருக்குது, அவங்க வெளியே இன்னும் சுதந்திரமாக செயல்படுறாங்களா, அதுக்கு என்னென்ன முயற்சி நாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த விதமாக திங்க் பண்ணுவாங்க இல்லையா. அதுக்கு பேர் தான் நார்மேட்டிவ் பிளானிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் 2005 அதுக்கு முன்னாடி வரைக்கும் நாம் ஏன் இன்னும் வளர்ச்சியை நோக்கி போகாமல் இருக்கோம் அப்படின்னா ஸோ அதுக்கு காரணம் இந்த சிஸ்டமிக் பிளானிங் தான். அதுக்கு முன்னாடி பாருங்கள், பெண்கள் அதிகமாக வேலைக்கு போகிறது கவர்மெண்ட் அதுக்கான முன்னெடுப்பாளர்கள் செஞ்சுருப்பாங்கன்னா கிடையாது. ஆனால் அதன் பிறகு பாருங்கள், நிறைய பிளானிங் கொண்டு வந்திருப்பாங்க பெண்களுக்காக. ஏன்னா அவங்களும் வெளியே வேலைக்கு வரும்போது தான் இந்த நாடு இன்னுமே முன்னேற்ற பாதையில் போகும். வெறும் ஆண்களே வேலை செஞ்சுட்டா மட்டும் முன்னேற்ற பாதையில் போகாது. ஸோ பெண்களும் வரணும். அதே போல் ஒரு
குறிப்பிட்ட சமூகம் மட்டுமே வந்து வளர்ச்சி பெறாமல் இருக்கக்கூடாது, ஸோ எல்லாரும் வந்து வளர்ச்சி பாதையில் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நார்மேட்டிவ் பிளானிங் வந்து 2010க்கு பிறகு இந்தியா வந்து அதை நோக்கி வந்து பிளானிங்கை கொண்டு போகிறாங்க, நார்மேட்டிவ் பிளானிங்கை பேஸ் பண்ணி அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்த வந்து மல்டி லெவல் பிளானிங். மல்டி லெவல் பிளானிங்னா என்ன அப்படின்னா, இதை ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது வேர்ல்டுலேயே வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது யார்? இந்தியா தான். ஸோ என்னென்னா ஒரு பிளானிங் அப்படிங்கிறது நேஷனல் லெவலில் இருக்கும், இல்லைனா ரீஜனல் லெவலில் இருக்கும். ஆனால் பிளானிங் அப்படிங்கிறது நேஷனல் லெவல்லையும் ரீஜனல் லெவல்லையும் லோக்கல் லெவல்லையும் ஒரு பிளானிங் இருந்ததுன்னா அதுக்கு பேர் தான் வந்து மல்டி லெவல் பிளானிங் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், சென்ட்ரல், ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், பிளாக், வில்லேஜ் இது எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு பிளானிங்கை கொண்டு வராங்க இல்லையா. இப்போ வந்து சென்ட்ரல் லெவலில் ஒரு பிளானிங்கை கொண்டு வராங்கன்னா அது பிறகு ஸ்டேட் லெவலில் ஒரு பிளானிங் கொண்டு வருவாங்க, அது பிறகு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒரு பிளானிங் கொண்டு வருவாங்க, அதன் பிறகு லோக்கல் லெவல் வில்லேஜ் லெவலில் ஒரு பிளானிங் வந்து கொண்டு வருவாங்க அப்படிங்கிறத நாம் இங்கே பார்க்குறது. இதான் வந்து மல்டி லெவல் பிளானிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பிளானிங் எல்லா ஏரியாவுக்கும் வந்து செட் ஆகுமா? ஏன்னா இந்தியா அப்படிங்கிறது யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படிங்கிறது நம்ம சின்ன வயசுல படிச்சிருக்கோம். ஏன்னா இந்தியாவில் பல்வேறு கலாச்சாரம் கொண்ட மக்கள் வந்து வாழறாங்க. ஸோ ஒரு பிளானிங் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து பொருந்தாது. ஸோ அதனால தான் பாருங்க, அனைவருக்கும் கல்வி அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. அந்த திட்டம் வந்து நேஷனல் லெவலில் ஒரு டார்கெட் வச்சுருப்பாங்க. ஸோ அது ஸ்டேட் லெவல்லையும் அந்த கவர்மெண்ட் வந்து அதுக்கு முன்னேற்றம் என்ன அப்படிங்கிறது அதை பேஸ் பண்ணி பிளான் பண்ணுவாங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ட் லெவலில் அது கான்செப்ட் ஒன்று தான். ஆனால் அந்த பிளானிங் அப்படிங்கிறது டிஸ்ட்ரிக்ட் வைஸ் மாறுபடும், ஸ்டேட் வைஸ் மாறுபடும். ஸோ பாருங்கள், 1951 சென்ட்ரல் லெவலில் பிளானிங் கொண்டு வந்தாங்க. ஸோ அதுதான் வந்து பிளானிங் கமிஷன் மூலமாக அந்த 5 இயர் பிளான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது 1961 ஸ்டேட்டுமே இந்த பிளானிங் லெவலில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இந்த 5 இயர் பிளானை வந்து எங்கள் சைடில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து 1982 ட்ரைபல் ஏரியாஸும் இந்த கான்செப்டில் வந்து ஆட் ஆகிருப்பாங்க. நாங்களுமே எங்கள் ஏரியாவில் இந்த டெவலப்மெண்ட்டுக்குள்ளே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாருங்கள், இந்த டீசென்ட்ரலைஸ்ட் ஆஃப் பிளானிங் இப்போ வந்து சென்ட்ரல் மட்டும்தான் எல்லா ஏரியாவுக்கும் வந்து பிளானிங் வந்து அலர்ட் பண்ணணும். நாங்கள் சொல்கிற அந்த பிளானிங் தான் இந்த ஸ்டேட் வந்து கட்டுப்படும், இந்த லோக்கல் கவர்மெண்ட் வந்து கட்டுப்படும் அப்படிங்கிறது இல்லாமல் 1992 இந்த மெத்தடே வந்து மாறிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த அதிகாரம் அப்படிங்கிறது பரவலாக்கப்பட்டது இந்த பிளானிங்கில். எதன் மூலமாக? ஏன்னா 1992 பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடியை வந்து கொண்டு வராங்க. எதுக்காக? லோக்கல் கவர்மெண்ட்டுக்காக. ஸோ இந்த லோக்கல் கவர்மெண்ட்டுடைய மெயின் வேலை என்னென்ன அப்படின்னா பவர் பிளான்னா என்ன? அவங்களுக்கான பிளானிங்கை அவங்களே வந்து செயல்படுத்தலாம், திட்டங்களை அந்த கவர்மெண்ட்டே வந்து அவங்களுக்காக வந்து செயல்படுத்தலாம், திட்டம் வகுக்கலாம். அந்த பவர் வந்து அவங்களுக்கு கொடுத்ததன் மூலமாக இந்த டீசென்ட்ரலைஸ் அப்படிங்கிறது அங்கே சாத்தியமாச்சு. ஸோ ஒரு பிளானிங் அப்படிங்கிறது சென்ட்ரல் லெவலில் மட்டும் இல்லாமல் ஸோ ஒவ்வொரு ஏரியாவிலும் அது வந்து பகிர்ந்தளிக்கும் போது அது வந்து மல்டி லெவல் பிளானிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கிளாஸ் இல்லாமல் சிஸ்டமிக் பிளானிங்னா என்ன, நார்மேட்டிக் பிளானிங்னா என்ன, மல்டி லெவல் பிளானிங்னா என்னன்றதை இந்த கிளாஸில் பார்த்தோம். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.